ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. எங்கடா காலங்காத்தால குளுர்ல குச்சி எடுத்துட்டு வெளில போறேனேன்னு பார்க்குறீங்களா? நம்ம கராஜ்ல இந்த அப்பாசம்னு ஒரு அனிமல் மாட்டுச்சு இல்லைங்களா? ஸோ லான்ல ஏதாவது டேமேஜ் பண்ணியிருக்குதான்னு பார்க்கலான்ட்டு பேக்யார்ட் போனேங்க. மேலேருந்து பார்க்கும்போது ஒண்ணும் தெரியலைங்க. இந்த புல்லெல்லாம் நகர்த்தி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எவ்வளோ பெரிய குழி இருக்குது அப்படின்ட்டு. அங்க பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்குதுன்ட்டு. அதுவும் நெட்டு குத்தலா கூட குழிய தோண்டலிங்க. நல்லா ஆழமா சைட் வேல தான் தோண்டிட்டே போயிருந்திருக்குது. அந்த குச்சி கையில வச்சிருக்கேன் பாருங்க, அது நல்லா ஃபுல்லா உள்ள போச்சுங்க. இன்னுமே உள்ள போகும் போல இருக்கு. ஆனா உள்ள விடுறது கொஞ்சம் பயமா தான் இருந்தது. இருக்குமோன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம். ஒண்ணும் இருக்கிற மாரி தெரியல. எவ்வளோ ஆழம் இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு விட்டு பார்த்தோங்க. ஆனா இது பண்ணாத அட்டகாசம் பண்ணிடுச்சு. நம்ம லான்ல கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு முன்னாடியேங்க கால் தடம் அங்கங்க மண்ல தெரிஞ்சதுங்க. புல் இல்லாத இடத்துல நல்லா தெரிஞ்சது. அது இல்லாம இதே மாரி ஒரு குழியுமே இருந்ததுங்க. நாங்க பார்த்துட்டு என்ன நெனச்சோன்னா, டெர்மைட் இப்ப தான் வேற சர்வீஸ் மாத்துனாங்களா, ஸோ அவன் எடுத்துட்டு வேற எங்கேயோ போட்டிருக்கனால அந்த குழிய க்ளோஸ் பண்ணாம போயிட்டான் அப்படின்னு நெனச்சுட்டு விட்டுட்டோம். பட் கால் தடம் வேற ஏதோ முயல் ஏதோ வந்திருக்குன்ட்டு விட்டுட்டோங்க. ஏன்னா நல்லா கால் நல்லா பெருசு பெருசா இருந்ததுங்க. அப்புறம் அந்த அனிமல பார்த்ததுக்கு அப்புறம் தான் நெனச்சோம், ஓ! இதோட கால் தடம் தான் இருந்திருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா, குழி நல்லா பறச்சுட்டு உள்ள போய் இருந்துக்கும் போல இருக்குதுங்க. இது எப்படியோ தெரியாம கராஜ்ல மாட்டிக்கிட்டுங்க. அதுவும் 4 நாளா சின்னப்பட்டு போச்சு. எங்களுக்கும் ஒரே கஷ்டமா போயிடுச்சுங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள ஃபர்ஸ்ட்டு எப்படி கண்டுபிடிச்சோன்னா, அது ஒரு மாரி ஒரு அவசம் நாத்தம் மாரி அடிச்சுட்டே இருந்ததுங்க. அதுக்கப்புறம் என்னடா ஒரு மாரி ஸ்மெல் அடிக்குதே! ஒருவேள செடி வச்சிருக்கோம், தண்ணி ஊத்துனால இருக்குமோ அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சிமெண்ட் மூட்டை கராஜ்ல ஒரு ஓரமா வச்சிருக்கிறோங்களா, லைட்டா கடிச்சிருந்தது ஒரு நாளு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் கொஞ்சம் சேர்த்தி கடிச்சிருந்ததுங்க. எலி, அணில் இருக்குமோன்னு நெனச்சுட்டு இருந்தோம். அப்புறம் 2 நாள் வெளியில வேற போயிட்டோங்களா, கராஜ கப்புன்னு க்ளோஸ் பண்ணவும் அது நல்லா உள்ளயே மாட்டிக்கிச்சுங்க. வெளியில தப்பிக்கிறதுக்காக அந்த சிமெண்ட் மூட்டைய ஃபுல்லா கிழிச்சு, அப்படியே சிமெண்ட் மூட்டைய மணல் மாரி அப்படியே மலையாட்டம் குமிச்சிருச்சுங்க. குமிச்சு ஸ்லிப்பர ஃபுல்லா சிமெண்ட்ட கொட்டி, சென்சார்லாம் டேமேஜ் பண்ணி, மீதி கடிக்கிறதுலாம் எதுவுமே பண்ணலைங்க. வெளியில தப்பிக்கிறதுக்காக ரொம்ப சிரமப்பட்டுருக்கும் போல இருக்கு. எங்களுக்கும் இதுதான் உள்ள மாட்டுச்சுன்னே தெரியலைங்க. அப்புறம் அடுத்த நாள் கராஜ ஃபுல்லா கிளீன் பண்ணா, உள்ள இந்த மாரி அது ஒரு மூலையில இங்க ஒண்ணு இருக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சுங்க. உடம்பு மட்டும் தான் அசைறது தெரிஞ்சது. நல்லா பொசு பொசுன்னு இருக்கவும் கூகுள்ல போட்டு பார்த்தா, இது ரக்கூன்னு வந்துச்சுங்க. ரக்கூன எப்படி விரட்டுறதுன்னா, தயவு செஞ்சு கிட்ட போயிடாதீங்க. கடிச்சிரும். 6லேருந்து 10 ஃபீட் நெகந்து நிக்கணும் அப்டின்னாங்க. அப்புறம் YouTubeல போட்டா, ரக்கூன் ரெப்பலண்ட் மியூசிக்னே இருக்குதுங்க. அதுவும் 100% எஃபெக்டிவ்ன்னு வேற கமெண்ட்ல போட்டிருந்தாங்க. இப்படிலாம் மியூசிக் இருக்குதுன்னு இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்புறம் அவங்க என்ன பண்ணோம்னா, அந்த மியூசிக்லாம் போட்டுட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாங்க. அது நெகர மாரியே தெரியல. அப்புறம் ஒரு குச்ச வச்சுங்க அந்த ட்ராஷ் கேன் மறைச்சிருந்தது. அத லைட்டா நெகத்தி விட்டு பார்த்தோம். அப்புறம் தான் எட்டி பார்த்தது, இது அப்பாசம்னு சொல்லிட்டு நெறைய பேர் பாசம்னு சொன்னீங்க. அது வேற, இது வேறங்க. இது அப்பாசம்னு சொல்லி தான் சொன்னாங்க. அது உள்ளயே ஒளிஞ்சிட்டுங்க. ரொம்ப அது நெகரவே இல்லைங்க. கொஞ்சம் நடுங்கிட்டே இருக்க மாரி இருந்தது. நாங்களும் அது போகும் போகும்ன்னு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பார்த்தோங்க. அது எப்படியோ தெரியாம மாட்டிக்கிச்சுங்க. கராஜ் நம்ம ஓப்பன் பண்ணி கார் உள்ள கொண்டு போய் நிறுத்துறோம் இல்லைங்களா? அந்த டைம்ல மாட்டிக்கிச்சு போல இருக்கு. அதுவும் போகாம 4 நாளா கஷ்டப்பட்டுட்டு இருக்குது அப்படின்ட்டு பெஸ்ட் கண்ட்ரோல தாங்க கூப்பிட்டோம். $200 சார்ஜ் பண்ணாங்க. அத புடிக்கிறாங்க. அது நெகரவே இல்லைங்க. ஓடவும் இல்ல. உடம்ப நல்லா டைட்டா இறுக்கிட்டு அங்கேயே தான் படுத்திருந்தது. அப்புறம் அவங்க எடுத்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப பயந்துருச்சு. "இனிமேல் போகாது. உங்க பேக் யார்ட்லயே விட்டுட்டுமா?" அப்படின்னாங்க. "ஐயய்யோ! பேக் யார்ட்ல விட வேண்டாங்க. கொஞ்சம் தள்ளி விடுங்க" அப்படின்னோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த அப்பாசம்ம தூரமா விட்டுட்டோம் அப்படின்னா, சர்வே ஆகறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுங்களாமா. ஸோ நான் பக்கத்துல தான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஜ்ல போட்டுங்க. பக்கத்துல தான் எங்கேயோ கொண்டு போய் விட்டாங்க. எங்க விட்டாங்கன்னு தெரியலைங்க. இந்த ஒரு அனிமல பிடிக்கிறதுனால கண்டிப்பா மீதி அனிமல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா இங்க பார்த்தீங்கன்னா, நெறைய அது சுத்துதுங்களாமா. நெறைய பேத்தோட கேமராலயுமே ரெக்கார்ட் ஆகியிருக்குன்னாங்க. எப்படியோ அது ரொம்ப சின்னப்பட்டு போச்சுங்க. 4 நாளா கராஜ்ல இருந்து. நல்லபடியா காப்பாத்தி எங்க விட்டாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோங்க. நல்லா சர்வீஸ் பண்ணாங்க இந்த பெஸ்ட் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா. அதுவும் இந்த அப்பாசம்ம பிடிக்கும்போது, "ஒண்ணும் இல்ல பயப்படாதன்னு" ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தூக்கி அப்படியே பாங்காட்டம் தாங்க கொண்டு போய் அந்த கேஜ்லயே வச்சாங்க. இந்த அப்பாசம் லான்ல இருந்தா ரொம்ப நல்லதுங்களாமாங்க. பூச்சி, புழு, பாம்பு தொல்லை எதுவுமே இருக்காதுங்களாமா. எல்லாத்தையுமே சாப்பிட்ரும் அப்படின்னாங்க. நமக்கு இங்க புதுசு புதுசா அனிமல் வருதுங்களா, என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறதே பெரிய வேலையா இருக்கு. நானு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னவா இருக்கும் என்னவா இருக்கும்னு யோசிச்சு யோசிச்சு ஃபைனலா கண்டுபிடிச்சு இவன நல்லபடியா பக்கத்துல எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டாங்க. இனி கராஜ்குள்ள வராதுன்னு தான் நெனைக்கிறேங்க. பார்ப்போம் எப்படின்ட்டு.